செயின்ட் மரியம் மார்கரெட் தி யுவல்லா கனடா நாட்டை சேர்ந்த புனிதை. சின்ன வயசுலயே தந்தை இறந்து போக தாயோட பராமரிப்புல வளர்ந்திருக்காங்க. வறுமையான குடும்ப சூழல் காரணமா இவங்களோட தாத்தா தான் இவங்கள படிக்க வச்சிருக்காரு. படிப்பை முடிச்சதுக்கு பிறகு தாய்க்கும் உடன் பிறந்தவர்களோட வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருந்திருக்காங்க. 20வது வயசுல திருமணம் ஆயிருக்கு. இவங்களோட திருமண வாழ்க்கை பல துன்பங்கள் நிறைந்ததா இருந்திருக்கு. இவங்களோட கணவர் இவங்கள ரொம்பவே சித்திரவதை செஞ்சிருக்காரு. 29வது வயசுல கணவர் இறந்து போயிருக்காரு. இவங்களோட 2 மகன்களையும் வளர்த்து குருத்துவ பணிக்கு கையளித்ததுக்கு பிறகு பொது வாழ்க்கைக்கு திரும்பி இருக்காங்க. 1737ல அன்பின் பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு சபையை உருவாக்கி நோயாளிகளுக்காக கடுமையான பணிகளை செஞ்சிருக்காங்க. நோயாளிகளுக்காக ஒரு மருத்துவமனையும் கட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்துல மருத்துவமனை தீ விபத்து ஏற்பட்டு எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. அதுக்கு பிறகும் ஒரு மருத்துவமனையை கட்டி நோயாளிகளுக்கு சேவை செஞ்சிருக்காங்க. மக்கள் பணியையும் இறை பணியையும் ஒரு சேர செஞ்சு வந்த புனித மரியம் மார்கரெட் 1771ல இறந்து போயிருக்காங்க. 1959ல திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்களால அருளாளராகவும் 1990ல திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால புனிதராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காரு செயின்ட் மரியம் மார்கரெட் தி யுவல்லா.